அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களையும் எண்ணற்ற சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து அஇஅதிமுகவுக்கு பேராதரவு திரட்டி வருகின்றனர். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பரமத்தி வடக்கு ஒன்றியத்தில் ராஜபுரம் கிழக்கு, ராஜபுரம் மேற்கு, மீனவர் தெரு, நம்பகவுண்டனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களும் அமைச்சர்களுமான திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். கழக வேட்பாளருக்கே தங்கள் ஆதரவு என்பதை தெரிவிக்கும் வகையில் ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மேலும் பரமத்தி ஒன்றியத்தின் ஆனந்தபுரம், பொன்னாபுரம், தொக்குப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்திலும் அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரவக்குறிச்சி தொகுதியில் கார்வழி ஊராட்சி, குமாரவலசு காலனி, அத்தப்ப கவுண்டன் வலசு உள்ளிட்ட இடங்களில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு கே.சி. கருப்பணன் மற்றும் திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம் எம்எல்ஏ உள்பட ஏராளமான அஇஅதிமுகவினர் வீடு வீடாக சென்று கழக வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் நலன்களுக்காகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் எண்ணற்ற திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினர். தென்னிமலை கிழக்கு, துக்காச்சி, அஞ்சூர் உள்ளிட்ட கிராமங்களில் அமைச்சர்கள் திரு கே.சி. கருப்பணன், திருமதி எஸ். வளர்மதி உள்ளிட்டோர் கழக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் காரைப்பாளையம், சேமங்கி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் வீதி வீதியாக சென்று தமிழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து கழக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். அரவக்குறிச்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆண்டிமேடு, ஆத்துமேடு, ஜெயபுரம், எட்டிய கவுண்டனூர், பொன்னகர் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் திரு பி. பாலகிருஷ்ணா ரெட்டி மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனை திட்டங்கள் கொண்ட பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி கழக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். சந்தைப்பேட்டை, உழவர் சந்தை, ராஜாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திருமதி நீலோஃபர் கபில் வீடு வீடாக சென்று கழக அரசின் சிறப்பு திட்டங்கள் இடம்பெற்றுள்ள பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு சேகரித்தார். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியின் மாரியம்மன் கோயில் ஊராட்சிக்கு உட்பட்ட நாடார் தெரு, செந்தூர் தெரு உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு எஸ். பி. வேலுமணி மற்றும் திரளான அஇஅதிமுகவினர் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்ற பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி ஆதரவு திரட்டினர். மேலும் இத்தொகுதியின் கரந்தை பகுதிகளில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டங்களில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு ஓ.எஸ். மணியன் கலந்து கொண்டார். தஞ்சாவூர் பகுதிக்காக கழக அரசு நிறைவேற்றியுள்ள சிறப்பு திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் உள்ள நிலையூர் பகுதியில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான அமைச்சர்கள் திரு ஓ. பன்னீர்செல்வம், திரு திண்டுக்கல் சி. ஸ்ரீனிவாசன், திரு செல்லூர் கே. ராஜு, திரு ஆர். பி. உதயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். வீடுகள் தோறும் சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் சிறப்பு திட்டங்கள் அனைத்தையும் பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்து கழக வேட்பாளர் திரு ஏ. கே. போஸுக்கு ஆதரவாக தீவிர பணியாற்ற வேண்டும் என இக்கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் வடபழஞ்சி, கீழக்குயில்குடி, நாகமலை, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கழக வேட்பாளர் திரு ஏ. கே. போஸை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இத்தொகுதியில் விளாச்சேரி, அண்ணா தெரு, காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான அமைச்சர்கள் திரு செல்லூர் கே. ராஜு, திரு ஆர். பி. உதயகுமார் மற்றும் திரளான கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஆகியோர் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களுக்காக நிறைவேற்றி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்ட பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர்.
திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் நெசவாளர் காலனி, திருவள்ளுவர் நகர், நேதாஜி நகர் உட்பட பல்வேறு இடங்களிலும் அமைச்சர் திரு கே பாண்டியராஜன் மற்றும் திரளான அஇஅதிமுகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். கழக அரசின் பசுமை வீடுகள் திட்டம், நெசவாளர்களுக்கு 200 யூனிட் வரையிலான கட்டணமில்லா மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை எடுத்துரைத்து கழக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினர். புதுச்சேரி மாநில நெல்லித்தோப்பு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகரை ஆதரித்து கங்கையம்மன் கோயில் தெரு, திருவள்ளுவர் சாலை உள்ளிட்ட இடங்களில் இன்று நடைபெற்ற பிரச்சாரத்தில் அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம், திரு எம் சி சம்பத் மற்றும் திரு சே செம்மலை, திரு சொரத்தூர் இரா ராஜேந்திரன், புதுச்சேரி மாநில கழக செயலாளர் திரு பே புருஷோத்தமன், புதுச்சேரி மாநில சட்டமன்ற குழு கழக தலைவர் திரு ஏ அன்பழகன் ஆகிய தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி மற்றும் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கழக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவாக இன்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர்.